ரொம்ப பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவன். அந்த பையன் வந்து 5th அப்புறம் வேற ஒரு பக்கத்து ஊர்ல இருக்கிற அதே மாதிரியான நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு போறான். அங்கதான் 10வது வரைக்கும் இருக்கு. அந்த பையனுக்கு படிக்க வசதி இல்லை. ஏன்னா அப்பா அம்மா 2 பேருமே விவசாய கூலிகள். எதுக்காக அவன் படிக்கணும்னு நினைக்கிறான்னா, 1வதுல இருந்து காலேஜ் வரைக்கும் அவன் படிச்சது ஃபுல்லா கவர்மெண்ட் கிட்ட இருந்து. அந்த கவர்மெண்ட்டுக்கு திரும்பி ஏதாவது நான் செய்யணும், அல்லது என்ன மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நான் செய்யணும். அதனால நான் சிவில் சர்வீசஸ் படிக்க போறேன். 300 சொச்சம் ரேங்க் வாங்கி இப்ப இதே தமிழ்நாட்டுல திண்டுக்கல்ல கலெக்டரா இருக்காங்க, சரவணன் IAS அப்படின்னு சொல்லிட்டு. கிட்ட படிச்ச ஒரு பையனுடைய கதையை தான் சொல்ல போறேன். கதை கிடையாது, உண்மையா நடந்த ஒரு விஷயம். ஈரோடுக்கு பக்கத்துல கூகுள் மேப்ல கூட இல்லாத ஒரு ஊர்ல 5th வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறான். கழிப்பறை வசதி கூட கிடையாது, தமிழ் மீடியம். ரொம்ப பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவன். அந்த பையன் வந்து 5th அப்புறம் வேற ஒரு பக்கத்து ஊர்ல இருக்கிற அதே மாதிரியான நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு போறான். அங்கதான் 10வது வரைக்கும் இருக்கு. 10th வரைக்கும் அங்க படிக்கிறான். 10thல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். யாருமே எதிர்பார்க்கல, இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியத்துல படிச்ச ஒரு பையன் இவ்வளவு மார்க் வாங்குவான்னு யாருக்கும் எதிர்பார்க்கல. 11th 12th கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்கூல்ல சேர்க்கறாங்க, அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், பக்கத்து ஊர்ல. அப்பவும் 1180க்கு மேல மார்க் வாங்கியிருக்கான். 1200க்கு, அப்போலாம் 1200க்கு மார்க். சோ 1180க்கு மேல மார்க் வாங்கியிருக்கான். அந்த பையனுக்கு படிக்க வசதி இல்லை. ஏன்னா அப்பா அம்மா 2 பேருமே விவசாய கூலிகள். விவசாய கூலி வேலைன்னா நமக்கு என்னன்னு கூட இப்ப தெரியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு, விவசாயம் நடக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சம்பளமே கிடைக்கும். அதுவும் ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சா 150 ரூபாய் 180 ரூபாய் இவ்வளவுதான் சம்பளமே. அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸோட பையன். அந்த பையனுக்கு வந்து மேற்கொண்டு என்ன படிக்கிறதுன்னு தெரியல. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, போஸ்ட்மேன் இருக்காருல்ல, அவர் தானே எல்லா ஊருக்கும் போயிட்டு வரவர், அவருக்கு தான் நிறைய அறிவு இருக்கும்னு நாங்கெல்லாம் நம்புவோம். சோ அவர்கிட்ட கேக்குறாங்க, என்ன நான் எடுத்த என்ன பண்றது அப்படின்னும், நீ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுப்பான்றாங்க. 700 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீ, அது போடுறதுக்கு என்கிட்ட காசு இல்ல அப்படின்னும், நீ எப்படி அப்புறம் படிப்ப, இன்ஜினியரிங்க்கு செலவாகும் அப்படின்னும். அப்ப இருக்கிற CMக்கு லெட்டர் எழுதுன்றாங்க. A4 ஷீட்னா என்னன்னு உங்க எல்லாருக்கும் இப்ப தெரியும்ல. அந்த தம்பிக்கு A4 ஷீட்னு ஒண்ணு எக்ஸிஸ்ட் ஆறதே தெரியாது. நல்ல பக்கம்னா புத்தகத்துல நடுப்பக்கம், அவ்வளவுதான். சோ நோட்டு புத்தகத்தை எடுத்து நடுப்பக்கத்தை கிழிச்சு ஒரு லெட்டர் CMக்கு எழுதி அம்சாச்சு. இந்த மாதிரி என்னுடைய குடும்ப நிலைமை இது, என்னுடைய மார்க் இது, எனக்கு படிக்க உதவி செய்யுங்க அப்படின்னு. அப்ப CM இப்ப இருக்கிற மாதிரி தான் இப்ப நம்ம வந்து சோசியல் மீடியால சொல்றோம், அப்ப நேரடியா லெட்டர். அப்ப CM சொல்றாங்க, உன் மார்க்குக்கு என்ன காலேஜ் கிடைக்குதோ நீ எடுத்து படி, எல்லா செலவையும் அரசாங்கம் ஏத்துக்கும் அப்படின்னு. MITல ஏரோநாட்டிக்கல் கிடைக்குது அந்த பையனுக்கு. 4 வருஷம் படிச்சு முடிச்சாச்சு. அப்பதான் இந்த IT கம்பெனிஸ் எல்லாம் பயங்கர பூம் ஆயிட்டு இருந்த டைம். சோ ஃபைனல் இயர் முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த பையனுக்கு கேம்பஸ்ல 35,000 ரூபாய் சம்பளத்தோட TCSல வேலையும் கிடைச்சிருச்சு. ஏரோநாட்டிக்கலுக்கும் TCSக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனா வேலை வேணான்னு சொல்ல முடியாது. போயாச்சு. 2 வருஷம் வேலை பாக்குறான். ஆனா காசெல்லாம் பெருசா வீட்டுக்கு கொடுக்கல, பேசிக்கா மட்டும் கொடுத்துட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே வரான். அப்ப 2 வருஷம் கழிச்சு அப்பாக்கு போன் பண்ணி, கூலி வேலை பாக்குறாரு இல்லையா அப்பா, அவருக்கு போன் பண்ணி சொல்றான், அப்பா நான் வந்து வேலையை விட்டுறலான் இருக்கேன். நம்ம வீட்லயே இருந்தா என்ன சொல்லுவாங்க, உன்னை நம்பி ஒருத்தன் வேலைன்னு ஒண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம், அதை வேற நீ ரிசைன் வேற பண்ணுவியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அவங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, நீ இவ்வளவு சொல்றேன்னா நீ ஏதாவது ஒரு காரணமா தான் சொல்லுவ, இது வரைக்கும் எங்களை நீ ஏமாத்துனது கிடையாது, நீ என்ன படிக்கிறியோ படி, நாங்க இழக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது, நாங்க எப்பவும் போல கஞ்சியை காய்ச்சி குடிச்சோமா வேலைக்கு போனோமான்னு இருப்போம், உன்னை நம்பி நாங்க எந்த விதமான சுமையையும் ஏத்த மாட்டோம், நீ என்ன வேணா படின்னு. எதுக்காக அவன் படிக்கணும்னு நினைக்கிறான்னா, 1வதுல இருந்து காலேஜ் வரைக்கும் அவன் படிச்சது ஃபுல்லா கவர்மெண்ட் கிட்ட இருந்து. அந்த கவர்மெண்ட்டுக்கு திரும்பி ஏதாவது நான் செய்யணும், அல்லது என்ன மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நான் செய்யணும், அதனால நான் சிவில் சர்வீசஸ் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு IAS பரீட்சை படிக்கலான்ட்டு இங்க வந்தாச்சு. அவங்க கிட்ட சேர்த்து வச்ச காசுக்கு 2 வருஷம் தான் படிக்க முடியும். சோ 2 வருஷமும் உட்காந்து சின்சியரா, மழை வெள்ளம் வர்தா புயல் என்னென்னவோ வந்துச்சு, ஒரு நாள் கூட அவனை நீங்க கிளாஸ்ல இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லா நாளும் வரிசையில உட்காந்துருப்பான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பிரிலிம்ஸ் சொல்லக்கூடிய பிரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணியாச்சு. மெயின்ஸ் எழுதும் போது தமிழ்ல எழுதலாமா இங்கிலீஷ்ல எழுதலாமா அப்படின்னு அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன். என்கிட்ட வந்து கேட்கும் போது, அக்கா நான் தமிழ்லயே எழுதலான் இருக்கேன் அப்படின்னு. நான் கேட்கிறேன், இங்கிலீஷ் உனக்கு கஷ்டமா இருக்குமா தம்பி, நீ தமிழ் மீடியத்துல படிச்சனாலங்கும் போது அவன் ஒரு பதில் சொல்றான், எனக்கு இங்கிலீஷ் கஷ்டம் இல்லக்கா, தமிழ் அதை விட நல்லா வரும், அதனால நான் தமிழ் எழுதலான் இருக்கேன் அப்படின்னு. தமிழ் எழுதுறதுக்கு 2 மடங்கு படிக்கணும் இங்கிலீஷை விட. ஏன்னு கேட்டா தமிழ்ல வந்து புக்ஸே ரொம்ப கம்மி. சோ இங்கிலீஷ்ல இருக்கிற புக்கை தமிழ் படுத்தி அதுல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் தமிழ்ல கலைச்சொற்களா மாத்தி படிக்கணும். அதையும் பண்ணியாச்சு. மெயின்ஸும் கிளியர் ஆயிடுச்சு.
டெல்லிக்கு இன்டர்வியூ போறதுக்கு டிக்கெட்ல இருந்து ஷூல இருந்து எதுக்குமே காசே தேவையில்லாம ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு வாங்கி கொடுத்து அவனை இன்டர்வியூக்கு அனுப்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல IRS சொல்லக்கூடிய இந்திய வருவாய்த்துறையில IRS அதிகாரியா அவனுக்கு வந்து பணி கிடைக்குது. பயவுல போனே எடுக்கல. எங்களுக்குலாம் சரியான இது, இவன் வேற ஏதாவது ஃபெயிலுன்னு நினைச்சிட்டு போன் எடுக்காம இருக்கானா அப்படின்ட்டு எல்லாரும் ஆள் அனுப்பி ரூம்மேட் அனுப்பிச்சு கூப்பிட்டு என்னடா பிரச்சனை அப்படின்னா IRS தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா எங்களுக்கெல்லாம் சரியான ஷாக்கு. அவன் ஏதாவது ஒரு எஸ் கிடைக்காதான்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அவனுக்கு IRSங்கிறது என்னப்பா, IRS எல்லாம் நான் கம்மின்னு சொல்லல, ஆனா எனக்கு IAS தான் வேணும் அப்படின்னு. இப்ப ஒரு கிராஃப் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நிமிஷம் நாம கூட என்ன யோசிக்கிறோம், நம்மளுடைய பொது புத்தி ஒண்ணு இருக்குல்ல, ஏன்பா கூலி வேலை செய்யறவங்களோட பையனா இருந்த, ஜீரோவா இருந்த, திடீர்னு உனக்கு IRS கிடைக்குது, இதுல இருந்து இது பத்தாதா அப்படின்னு. அவன் இதுல இருந்து இதுவா இங்க இருந்து இதுவாலாம் பாக்கல. எனக்கு என்ன வேணும், எனக்கு இதுதான் வேணும், நான் எங்க இருந்து வரேங்கிறதெல்லாம் நீங்க பேசாதீங்க, எனக்கு இதுதான் வேணும். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அவங்க அம்மாயிக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாயி, என்னப்பா நீ IAS ஆயிட்டியாமா, நாளைக்கு வந்து கலெக்டரா ஈரோட்டுக்கு வந்துருவியான்னு கேட்டிருக்கு. இல்ல பாட்டி நான் IRS அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் பேசாத, ஈரோடு கலெக்டரா வருவியா இல்லையா அப்படின்னு அவனுக்கு ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு என் பாட்டிக்கு நான் என்ன வேலை பாக்குறேன்னு புரிய வைக்க முடியல, நான் IAS தான் அவன் அப்படின்னு. எங்க எல்லாருக்கும் ஒரே இது, சரிப்பா நீ IRS ஜாயின் பண்ணிட்டு அடுத்த வருஷம் படி அப்படின்னு போய் IRSல ட்ரைனிங்ல உட்காந்துட்டு திரும்ப ப்ரிலிம்ஸ், திரும்ப மெயின்ஸ், திரும்ப இன்டர்வியூ. 2வது அட்டம்ப்ட்ல 300 சொச்சம் ரேங்க் வாங்கி இப்ப இதே தமிழ்நாட்டுல திண்டுக்கல்ல கலெக்டரா இருக்காங்க, சரவணன் IAS அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் எதையுமே நம்பல, வெறும் படிப்பு. உங்களுக்காவது மெட்ராஸ் மாதிரியான ஒரு நகரத்துல படிக்கக்கூடிய வாய்ப்போ அல்லது ஏதாவது ஒரு நகரத்துல படிக்கக்கூடிய வாய்ப்போ, இப்படி உங்களை ஒரு இடத்துல கூப்பிட்டு செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு அப்பா அம்மாவோ அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையும் கொண்டு வந்து இத பாரு இவங்க என்னமோ சொல்றாங்க இத கேள அப்படின்னுவாங்க. நமக்கு எரிச்சலா இருக்கும் இல்ல, ஏன்பா அப்படி டார்ச்சர் பண்றீங்க, இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு. ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து அதை மிஸ் பண்ணிருவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். ஏன்னா அவங்க கிட்ட அவ்வளவு செய்தி கொட்டி கிடக்கு, அதுல ஏதாவது நீங்க மிஸ் பண்ணிருவீங்களோ அப்படின்னு. அதுக்கு நம்ம சில வேலை எலிஜிபிளாவே இருக்க மாட்டோம். ஆனா நம்மள பார்க்க சொல்லி, பாரு இது என்னன்னு பாரு, இவங்க என்னமோ சொல்றாங்க அது என்னன்னு கேளு, இந்த லிங்க்ல போய் பாரு அப்படின்னு. அப்படிப்பட்ட அப்பா அம்மா கிடைச்சே நமக்கு குறையா இருக்கு. அந்த பையன் IAS எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டான். புதிய தலைமுறையில ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கு அப்போ வந்து ஒரு 4 பேர் போயிருக்கோம். இன்னொரு பையன் IRS பாஸ் பண்ணியிருக்கான், இந்த பையன் IAS. அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி புதிய தலைமுறை சேனல் பாருங்கன்றோம். நான் தான் போன் பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றேன். அவங்க எதிர்த்த வீட்டுல, அவங்க வீட்டுல வந்து கனெக்ஷன் இல்ல, எதிர்த்த வீட்டுக்கு ஓடி போய் அது என்ன சேனல்னு அவங்களுக்கு வைக்க தெரியல. அவங்களுடைய படிப்பறிவே அவ்வளவுதான். 4வதோ 3வதோ படிச்சிருக்காரு அவங்க அப்பா, அவ்வளவேதான். அந்த வீட்டுல இருந்துகிட்டு அவன் ஃபுல் 1 ஹவரும் போராடுறோம், இத வைங்க இதுல வருதா பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க. அவங்க கடைசி வரைக்கும் அந்த பேட்டியை பார்க்கல, ஏன்னா அவங்களுக்கு அதை வைக்கவே தெரியல. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு சேனல்ல ஒர்க் பண்றாங்க, புரியுதா? அப்ப நமக்கு எவ்வளவு அபண்டன்ஸ் இருக்கு, எவ்வளவு அபரிமிதமா நமக்கு சில விஷயங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அப்ப நாம இன்னும் எந்த அளவுக்கு சாதிக்கணும்னு யோசிச்சுக்கோங்க.